திரு மணிகண்டன், இப்போ 90% எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வெளிவரதுக்கு தயாராக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஒருவர் சொன்னதாக திரு கோலப்பன் சொல்கிறார். அப்படித்தான் இருக்கிறதா சூழல்? அதாவது NS கிருஷ்ணன், TA மதுரம், நாகேஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலையா, கவுண்டமணி, செந்தில், இப்ப இருந்த விவேக், இப்ப இருக்கிற யோகி பாபு வரைக்கும் எல்லாரு காமெடியும் ஒன்னா சேர்த்து கேட்ட மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுதுங்க. அவரு பாவம் சொல்றாரு 90% பேர் அவர் பின்னாடி வந்துருவாங்க. 4 வருஷம் போராட்டம் நடத்தி கடைசிக்கு கேரண்டியா இருந்த 4 பேர் கூட இவர் பின்னாடி இல்ல. ஆனா சொல்லுங்க 90% பேர் நாங்க பின்னாடி வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாருன்னா, அவரே அந்த ஜோக்க சொல்லி சிரிச்சுக்கிட்டுங்க. அவர் ஒண்ணு சொன்னார் கோலப்பன்னு, ஒரு குடும்பத்தின் அவர்கிட்ட தானே இப்ப 47,000 கோடி இருக்கு. 47,000 கோடி எடுத்து கொண்டு போய் கண்டெய்னர்ல வச்சிட்டு இருந்தா அவர் பின்னாடி தானே சார் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. முறைப்படுத்தப்பட்ட உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் எதுவுமே நமக்கு அதெல்லாம் வரும் சார், இனிமேல் வரும். பாஜக எப்படி எல்லாம் கையாள போகுது, இடி வழக்குகள் இருக்கிறவங்க எல்லாருமே பாஜக பின்னாடியில போய் காலை சுத்தி இருக்கிறாங்க. அதுதான் இப்ப இத்தனை காலம் பாஜக தொண்டர்கள் அளிக்க கூடாது. பணிகண்டன் நீங்கள் பேசலாம், சொல்லுங்க சார். அதாவது சார், வெளியில இருந்து பேசுறவனுக்கு ரொம்ப சிரமம். உங்களோட ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரொம்ப வீக்கா இருக்கு. ஒண்ணு அவரை பேச சொல்லுங்க, நான் அமைதியா இருக்கிறேன். கோலப்படா, நீங்க கோலாடுங்க. நீங்க பேசுங்க, அவரை விளையாடுங்க. நீங்க பேசிட்டேன், நீங்க பேசுங்க, அவரை நிப்பாடி நீங்க பேசல. அவரு இப்ப ஒண்ணு சொன்னாரு சார், குடும்பத்தின் ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் OPS ஒரு முடிவு எடுத்தார். யார? சசிகலாவியா? இது எடுத்தீங்க, கொலைப்பள்ளி சொன்னீங்க. அப்புறம் இப்ப இணைந்து செயல்படுவோம், ஏதாவது ஒத்த கொள்கை, ஒரு நாள் தாண்டி ஒரே ஸ்டாண்டு, ஒரே நிலைப்பாடு, எடுத்த கொள்கையில் ஒரே நிலை அப்படின்னு அவர்கிட்ட இருந்திருக்குதா? அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா NDAவில் இருப்பேன், அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா அறிவாலயத்தை போய் பார்ப்பேன். இதாவது ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மிகப்பெரிய தலைவருடைய நிலைமை பார்த்து உண்மையாலுமே பரிதாபப்படுறேன். குமார் அவர்கள் ஏதோ ஒண்ணு சொன்னார், நான் ஏதோ உண்மைக்கு மாறான தகவலை சொல்றேன். நான் திரும்ப சொல்றேன், அம்மா மறைந்த அன்று இரவு அப்போலோ ஆஸ்பத்திரியில ஏகமனதாக முதலமைச்சர் வேட்பாளராக சசிகலா உதவியோடு அண்டர்லைன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. திரு வெங்கைய நாயுடு பாஜக சசிகலா ஆகிவிட்டார்களா? அதுதான், அது அந்த இடத்துல தான் கொஞ்சம் நீங்க உங்களோட கருத்துல நீங்க செக் பண்ணுங்க. அன்னைக்கு ராத்திரியே பதவி பிரமாணம் எடுத்தது அதெல்லாம் நாங்கெல்லாம் இங்க இருந்து கூட இருந்து பார்த்திருக்கிறோம். நீங்க ஞாபகம் மறையா சொல்லலாம். அவர் பேசட்டும். எடப்பாடி பழனிசாமி திருமதி சசிகலா அம்மா அவர்கள் முதலமைச்சரா வரணும் பிரமாண பத்திரம் போட்டிருந்தாரு. அவர் வாய் வழிய பேட்டி கொடுத்தது அம்மா அனுமதி அவர் மணிகண்டன் சரி பேசலாம். கொலைகாரி பட்டம் கொடுக்கலையே, நான் திருமதி சசிகலான்னு மரியாதையா தானே சொன்னேன். யாரால ஆட்சிக்கு வந்தீங்களோ அவங்க கொலைகாரி, அம்மா கொண்ட சாவல சந்தேகம் இருக்கு, கொலைகாரி பட்டம் OPS கொடுத்த மாதிரி ஒண்ணு கொடுக்கலையா? தெரிஞ்சுக்கிட்டோம் சார். சார் ப்ளீஸ் அவரே பேச சொல்லுங்க சார். நீதி விசாரணை நீங்க தானங்க வச்சீங்க. சரி, ஓகே, பேசுங்க சார். ஒரு நிமிஷம் அவர் அனுமதிங்க, அவர் பேசட்டும். நான் பதிவு பண்ணிடுறேன் சார். சொல்லுங்க. அதாவது குமார் ஏதோ ஒரு சாதிய ரீதியா முக்குலத்தோரையே எதிர்த்து பண்றாங்கன்னு சொல்றாரு. குமார் அவர்களுக்கு, என்னுடைய நண்பருக்கு நான் ஒரு ஸ்கூப் நியூஸ் சொல்றேன். இன்னும் 2 வாரங்களில் மரியாதைக்குரிய உண்மையான அஞ்சான் தினகரன் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை நேர்ல சந்திக்கிறார். அவர் 100% தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர் விரைவில் சந்திக்க போறார். தினகரனுக்கு பிரச்சனை இல்லைங்க, அவர் இந்த கூட்டணியில தொடர போறார் அப்படிங்கிறத சொல்றேங்க. நான் இன்னொன்னு சொல்றேன் சார். அதாவது இவர் இப்ப எங்க போவாருங்க? திரு பன்னீர்செல்வம் 3 முறை முதலமைச்சர் தாவேகாவுக்கு போவாரா? எனக்கு தெரிஞ்சு அங்க நிச்சயமா பழைய ஆட்களை யாரையும் சேர்க்கறது இல்ல, வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். போகட்டும், ஒரு பேச்சுக்கு வச்சுங்க. தாவேகாவோ இல்ல திமுகவுக்கு போனாருன்னா அவருக்கான மரண வாசலை, அவர் என்னைக்கு போய் முதலமைச்சரை யதார்த்தமா சந்திச்சேன், பதார்த்தமா சந்திச்சாரோ கிட்டத்தட்ட அவரோட அரசியல் வாழ்வே முடிஞ்சு போச்சு. ஒருவேளை மீண்டும் ஒரு தற்கொலை முயற்சியா போய் திமுகவுல ஏதாவது அணி சேர்ந்தார் அப்படின்னா அவருடைய சாப்டரே முடிஞ்சுதுங்க. அப்படி சேர்ந்தாலும் அங்க நம்பர் 2வா தானே இருப்பீங்க. ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்கள் நெடுஞ்செழியன் மாதிரி, அன்பழகன் மாதிரி நம்பர் 2க்கு தான் பொருத்தமானவர். உங்களுக்கு பொருளாளர் பதவி தர்றோம், அவைத்தலைவர் பதவி தர்றோம், அதிமுகவுல வாங்க ஒருங்கிணைஞ்சு செயல்படுவோன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கே கூப்பிட்டப்ப மீசையை முறுக்கிட்டு இல்ல நான் யாரு தெரியுமில்ல அப்படின்னு இந்த கட்சியை உடைச்சு சின்னாபின்னம் பண்ணவரு நயினார் நாகேந்திரன் என்கிட்ட சொல்லியிருந்தா அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தேன். முன்னாடி சொல்றேன், நான் முடிச்சிடுறேன்.
நயினார் நாகேந்திரன் எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னாரு. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க சார், நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான், வெற்றி பெற்றவனுக்கு பல காதலிகள், தோற்றவனுக்கு ஒரே விதவை தான் சொந்தம் அப்படின்னு தமிழ்ல ஒண்ணு சொல்ற மாதிரி, ஆள் இல்ல, அம்பு இல்ல, படை இல்ல, தொண்டர் பலம் இல்ல, சின்ன இல்ல, கொடி இல்ல, கட்டுறதுக்கு வேஷ்டி கரவேஷ்டி கூட இல்லாத ஒற்றை நபர். அவர் இதை கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொன்னாரா பாத்தீங்களா? இந்த மாநாடு அந்த மாநாடு இதெல்லாம் அறிவிச்சிங்களா சார்? அவர்கிட்ட ஆள் இல்ல சார், அவர் இஸ் நம்பர் 2, அவர் பில்லியன். திருச்சியில மாநாடு நடந்தா சார், அவர் போல சொல்லிட்டே இருக்காரு சார். திருச்சியில மாநாடு நடந்தா நான் இனி தொலைக்காட்சி பெட்டிக்கே வரமாட்டேன்னு சொல்லி உடுத்துட்டு போனாரா? திரும்பி எந்த முகத்தை வச்சுட்டு தொலைக்காட்சி பேசிட்டு இருக்காரு? திருச்சியில மாநாடு நடத்துறாரா? இவரு சொல்ற சத்தியம், இவரு சொல்ற ஏதாவது உத்தமமா இருந்திருக்காரு சொல்லுங்க. அதனாலதான் இவர் பேசும்போது நாங்க அமைதியா உட்காந்துரு, சரி வந்த வரைக்கும் பேசிட்டு போட்டுட்டு விட்டுறோம் சார். திருச்சியில மாநாடு நடத்தினாரு, நீங்க கேட்டதுக்கு சொல்றேன் நான். அதுக்கு பிறகு அவர் நடத்தினது கலந்தாய்வு கூட்டம் நடத்தியிருக்காரு. ரெண்டாவது இப்பவும் மதுரையில மாநாடுக்கு எல்லாமே முடிச்சோம், ஒத்த கடையில எல்லாமே இடங்கள்லாம் பார்த்தோம். அதுக்குள்ள நாங்க வந்து பிஜேபியை விட்டு வெளியில வந்ததுனால, என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில வந்ததுனால நீதி கேட்டு நெடும்பயணம் போனோம் சார். இப்ப நான் சொல்றேன், உங்க மணிகண்டன் நீங்களும் தெரிஞ்சிருங்க, கூடிய விரைவில் செயற்குழு நடக்கும், பொதுக்குழு நடக்கும், மாவட்டம் தோறும் பொதுக்கூட்டங்கள் நடக்கும். எல்லாம் பாருங்க எப்படி நடக்க போகுது, எந்த செயற்குழு நடக்கும், சரி ஓகே, எப்படி நடக்க போகுதுங்கறத கூடிய விரைவில் பாருங்க. ஓகே ஓகே. இல்ல அது நான் இன்னமும் சொல்றேங்க, அவர் மேல உள்ளபடியே ஒரு சீனியர் லீடர்னு பரிவோட சொல்றேன், அதிமுகவில் சேர்வதற்கு தற்போது இணக்கமான சூழ்நிலை இல்ல. தினகரன் எப்படி ஒரு தனி அமைப்பு தொடங்கினாரோ அந்த மாதிரி ஒரு தனி அமைப்பு தொடங்கினால் வந்தே பாரத் என்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் கிடைக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஏசி கிடைக்காது, ஸ்லீப்பர் கிளாஸ் கிடைக்கும். ஸ்லீப்பர் கிளாஸ்ல முதல்ல ஏறுங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஏசிக்கு வர்றத பத்தி பார்க்கலாம். நான் மீண்டும் இது ஏங்க நீங்க ஏறுங்க ஸ்லீப்பர் கிளாஸ்ல இல்லாத காமெடி பீஸ் இவர் இந்த கோல இல்ல சார் அப்படி எல்லாம் பேச கூடாது சார், தவிர்க்க வேண்டும். தயவுசெய்து மணிகண்டன் சார் அதை இல்ல சார் இதை ஏற்க கூடாது ப்ளீஸ் தாக்கி பேசிருக்கேன் ப்ளீஸ் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், அவை நாகரிகம் கருதி தயவுசெய்து பயன்படுத்த வேண்டாம் என்ப ரெண்டு பேருக்கு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன் சார். ரெண்டு பேருக்கு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன், தயவுசெய்து அந்த மாதிரி தடித்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம், தனிநபர் தாக்குதல் வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள், அதற்கான அனுமதி நிச்சயமாக உண்டு. தயவுசெய்து வார்த்தைகளை விடாதீர்கள். இல்ல சார், இவர் இந்த சேலமணி அண்ட் கிஷோர் கே சாமி இப்படி ஒரு 2-3 பேர் இருக்காங்க, தரங்கட்ட மனிதர்கள். இல்ல சார், இதை ஏற்கவே முடியாது, நிச்சயமாக நீங்கள் ஏற்க வேண்டும். நீங்க தயவுசெய்து ஏற்க முடியாது சார். இல்ல சார், வரைக்கும் ஓபிஎஸ் கடிச்சு கொட்டணும் சார், ப்ளீஸ் வாங்குற கூலி கூலிக்கு மாறிக்கிறோம். நோ சார் ப்ளீஸ் நீ அப்படிதான் கோலப்பன் சார் ப்ளீஸ் தனிப்பட்ட முறை தயவுசெய்து தாக்குதல் வேண்டாம். தனிப்பட்ட கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஏடா ரயில்வேக்கு வேலை பார்த்துட்டு ப்ளீஸ் வேண்டாம் மணிகண்டன் சார் அந்த மாதிரி தயவுசெய்து கருத்துக்களை மட்டும் பதிவு செய்யுங்கள். கருத்துக்களை பேச தெரியல உங்களுடைய இவர் போறாரா? நாங்க எங்க வேணாலும் போயிட்டு போறோம் சார். ஓகே சார், நாங்க என்டிஏ விட்டு வெளியில வந்தோம், நாங்க எங்க வேணாலும் போயிட்டு போறோம். உனக்கு ஏன் இடிக்குது? அதானே எங்களுக்கு தேவை. சரி ஓகே, அவர் அங்க நின்னாரு இங்க நின்னாரு நைட் வாட்ச்மேன் ஏதோ தரங்கட்ட தரமா பேசுறது என்ன அர்த்தம் சொல்லுங்க? தயவுசெய்து தடித்த வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் பேசுறது ப்ளீஸ் மணிகண்டன் இல்ல சார், எடப்பாடி பழனிசாமி பேசுறாங்க வேண்டாம் இல்ல சார், அது தவிர்க்க வேண்டியது. தயவுசெய்து மணிகண்டன் சார் உங்களுடைய கருத்துக்களை நிறைவாக சொல்லுங்கள், அதை மட்டும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். தனிப்பட்ட தாக்குதல் இல்ல சார், அவரு சம்பந்தம் இல்லாம குறுக்க புகுந்து எதையாவது ஓட்டிட்டு இருக்காரு, அதனால நான் சொன்னேன், நான் தவிர்த்துக்கிறேன் சார். நிச்சயமா நான் திரும்ப சொல்றேன், ஒரு அதிமுகவுடைய விசுவாசி, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், தமிழகத்தை ஏதோ விபத்தோ இல்ல உண்மையான திறமை அடிப்படையில 3 முறை முதலமைச்சரா இருந்தீங்க, அறிவாலய வாசல்ல போய் நின்று பழி ஆயிடாதீங்க. நீங்க பழனிசாமிக்கு இணையான லீடர் கிடையாது, நீங்க ஆல்வேஸ் நம்பர் 2, யூ ஆர் எ பில்லியன் சிட்டர். நீங்க ஒரு சைக்கிளை வந்து பழனிசாமி கஷ்டப்பட்டு மிதிப்பார், வேணா நீங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு வர்றதுக்கு தான் நீங்க தகுதியான லீடர் ஒழிய அதிமுகவில் பழனிசாமி ஏற்றுக்கொண்டு சேருங்கள், அதிமுக கதவு திறக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருங்க, வந்தே பாரத்ல ஏறுங்க, வெற்றி உறுதி. நீங்க இறுதி காலத்தில் ஒரு நிச்சயமாக அம்மா தொண்டராக அதிமுக தொண்டராக நீங்க உங்களோட வாழ்க்கையை செம்மையா கழிக்கலாம். ஓகே சார்.